வணக்கம். அசோக் அக்ரிவிஷன் சேனல். இன்றைக்கி வந்து எஸ்ஆர்எஸ் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மில் பாரம்பரிய நெல் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாய்லர் வச்சுருக்குறாங்க. பாரம்பரிய நெல் வைக்கிறதுக்கு ஒரு பாய்லர் இருக்குது. அந்த பாய்லரில் இன்றைக்கி நம்ம இளங்கோவன் வந்து பாரம்பரிய நெல்லான மாப்பிள்ளை சம்பா நெல்லை அவிக்கிறாரு. ஒரு வருஷம் நெல், ஒரு வருஷம் பழைய நெல். அதை இன்றைக்கி பாய்லரில் விட்டு அவிச்சிட்ருக்காரு. கரெக்டாக ராக்கெட் அடுப்பு அது. இந்த அடுப்பில் குயிக்காக பாயில் ஆயிரும். இந்த பாய்லருக்குள்ளே ஒரு லெவல், அதாவது ஒரு 10 லிட்ரு மேலே, ஒரு 10-15 லிட்ரு அது அடியில் தண்ணி வச்சுட்டு, மேலே வந்து அந்த ஸ்டீம்லாம் வர்றது மாதிரி ஓட்டையெல்லாம் வச்சுருக்குறாங்க பைப்பில். அந்த பைப்பில் ஸ்டீமில் அந்த நெல் அவிஞ்சிரும். 90 கிலோ இது வந்து அவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. 90 கிலோ கெப்பாசிட்டி. இப்போ தான் அடுப்பு பிடிக்குது. சாமி கும்பிட்டு எலுமிச்சம்பழம்லாம் காத்துட்டு சாமி கும்பிட்டு அவர் பற்ற வைக்கிறாரு. அது 90 கிலோ ஃபுல்லாக வச்சோம்னா 2 to 3 மணி நேரத்தில் அது ஃபுல்லாக பாயில் ஆயிரும் நெல். இப்போ அடுத்த நெல்லை போட்டு திரும்ப வச்சுக்கலாம். இப்போதான் நெருப்பு பிடிக்குது. அடுப்போட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே தான் எரியும். விறகு வந்து எரிய உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளே எரியும் போது அந்த ஜுவாலையெல்லாம் அந்த ஹீட்டு வந்து வெளியிலே போகாது. சாம்பல் வந்து கீழே கொட்டி போயிடும். நல்ல அருமையான மெத்தடுங்க அது. இது பாய்லர் வச்சுருக்குறோம் நாங்கள், வச்சுருக்காப்புல. அடுத்து வந்து ரப்பர் சல்லருடைய பாரம்பரிய நெல்லாம் அரைக்கக்கூடிய ஒரு மிஷினை வந்து போட போகிறாங்க இன்டகிரேட்டட் ஃபார்மில். அது போட்டாச்சுன்னா அவங்களே பாரம்பரிய அரிசியில் வந்து இப்போ மில்லில் கொடுத்தோம்னா, மில்லில் கொடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு போகுதுங்க. அரிசியும் குறைச்சி கொடுக்குறாங்க, அரிசியை மாற்றிடுறாங்க. அதனால் இது கொஞ்சம் நமக்கு நம்பிக்கையாக, இதை நம்ம நம்பிக்கையாக நமக்கு ஒன்று நம்ம